வெல்கம் டு தமிழ் காவியம். அறையை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அங்கிருந்த ஐவரையும் பார்த்து, எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதில் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் வீரன் முன்னால் வந்தான். அவன் அபிமன்யுவை பார்த்து, இங்கு பார் சிறுவனே, உன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தி உனக்குள் எழுந்ததை நாங்கள் உணர்ந்தோம். அது என்னவென்று தெரிந்தால் அதில் இருந்து வெளியேற உனக்கு நாங்கள் உதவலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். எப்படி இருந்தாலும் நாங்கள் 5 பேர், அதை யோசித்துவிட்டு முடிவெடு என்றான். அதை கூறும்போது அவனது கண்களில் பேராசை மின்னியது. அதை கேட்ட அபிமன்யு அவர்கள் 5வரையும் ஆராய்ந்தார். அவர்களது உடை, அவர்களது வலிமை எல்லாவற்றையும் ஆராய்ந்த போது அவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கும் வீரர்கள் என்று தெளிவாக தெரிந்தது. அபிமன்யு ஏளனம் நிறைந்த தொனியில், உங்களைப் போன்ற வீரர்கள் என்னை போன்ற சிறுவனுக்கு ஏன் உதவ வேண்டும் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ஒருவேளை உங்களுக்கு உதவும் எண்ணம் இருந்தால் 30 வயதாகியும் முழுமையான கஜசூரனாக மாற முடியாமல் தவிக்கும் உங்களுக்கே உதவி கொள்ளுங்கள். பின்னர் மற்றவர்களுக்கு உதவுவதை பற்றி யோசியுங்கள். இதற்கு பிறகும் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அப்படி ஒரு எண்ணம் இனிமே எப்போதுமே வராதபடி என்னால் செய்ய முடியும் என்றார். அதை கூறும்போது அபிமன்யுவின் கண்களில் ஒரு மிருகத்தனமான கொடூரம் தென்பட்டது. அபிமன்யு பேசி முடிப்பதற்குள் இன்னொரு கடுமையான குரல் தூரத்தில் இருந்து ஒலித்தது. நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அந்த சிறுவன், அவனோடு இருக்கும் அந்த முதியவர், இந்த இருவரையும் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் பார்வை இளவரசி வத்சலா பக்கம் திரும்பினால் இந்த பரதன் யார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் வெறும் வாய் வார்த்தையாக இதை கூறவில்லை. எனக்கு இரத்த வேட்கை பரதன் என்றொரு பெயர் இருக்கிறது. முகத்தின் கடைசி துளி ரத்தம் வடியும் வரை பொறுத்திருந்து தாக்கிவிட்டு தான் நான் கிளம்புவேன். அதன் பிறகு நீங்கள் யார் என்று உங்கள் சொந்தக்காரர்களுக்கே அடையாளம் தெரியாது என்றான். அவன் அதை கூறும்போது அவனது உடலில் இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெளியேறி அந்த பகுதி முழுவதும் பரவியது. பரதனின் வார்த்தைகள் அவர்கள் 5வரையும் கொலைவெறி கொள்ள வைத்தது. அனைவரும் தங்கள் சக்திகளை தூண்டினர். அந்த மண்டபம் பல வண்ண ஆற்றல்களால் நிரம்பி வழிந்தது. தன்னை விட வயது குறைந்த ஒரு சிறுவனால் அவமானப்படுத்தப்பட்டதை அந்த 5வரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த 5 கூட்டத்தில் இருந்து ஒரு வீரன் முன்னால் வந்து பரதனை பார்த்து, பெண்கள் முன்னால் உனது பெருமையை நிலைநாட்ட வாய் வார்த்தைகளை விடுவதை இத்தோடு நிறுத்திக்கொள். இல்லையென்றால் உன் நாக்கை வெட்டி கையில் கொடுத்து விடுவேன் என்று உரக்க கத்தினான். அவனது கர்ஜனையை கேட்டு வெவ்வேறு அறைகளிலிருந்து ஆட்கள் வேகமாக வெளியே வந்தனர். ஆனால் அவர்களில் யாரும் அந்த மோதலை தடுக்க முயற்சிக்கவில்லை. அவர்கள் அனைவரும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்க துவங்கினர். அப்போது அபிமன்யு அவர்கள் 5வரையும் பார்த்து, நான் எதை கட்டுப்படுத்த முயற்சித்தேன் என்பதை நீங்கள் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டான். அவன் இதை கூறும்போது அவனது உடலில் இருந்து வரம்பற்ற சக்தி வெளிப்பட துவங்கியது. அது மெதுவாக பரவி அந்த பகுதியை புகைமூட்டமாக மாற்றியது. இந்த காட்சியை கண்டதும் சக்கரபாணிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சசிரேகா சிரித்தார். அற்புதம்! என் அக்கா உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த போட்டியாளரை தான் அழைத்து வந்திருக்கிறாள். இவனுடைய சக்திகள் மர்மமானவையாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த 5வருக்கும் இன்று கெட்ட காலம்தான் என்றாள். அவள் முகத்தில் ஒரு புன்னகையும் கண்களில் ஒரு விசித்திரமான பேராசையும் மின்னியது. அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சக்கரபாணியின் பார்வை முழுக்க அபிமன்யு மீதே இருந்தது. நீ சொல்வது சரிதான் சசிரேகா. இந்த சிறுவன் உண்மையிலேயே மர்மங்கள் நிறைந்த ஒரு பெட்டிதான். இவனுடைய சக்திகள் கட்டுக்கடங்காமல் வெளியே சிதறுகின்றன. ஆனால் அது எப்படி சாத்தியம் என்பதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார். சக்கரபாணியின் கண்களில் ஆச்சரியமும் முகத்தில் வெறுப்பும் இருந்தது. அபிமன்யு கண்களை மூடி முத்திரையை உருவாக்கத் துவங்கினான். அடுத்த கணம் அவனது கையில் இருந்து பழுப்பு நிற நிழல் ஒன்று வெளிப்படத் துவங்கியது. அந்த நிழலை கண்டதும் அங்கிருந்த அனைத்து வீரர்களுக்கும் வார்த்தை வராமல் தொண்டை அடைத்தது. அதிர்ச்சியில் அனைவரின் கண்களும் விரிந்தன. அந்த 5 கூட்டத்தில் இருந்த 6ஆம் நிலை வீரன் பயத்தில் நடுங்க துவங்கினான். இது நிலபூத சக்தி கொண்ட மிருகத்தின் நிழல் என்று கத்தினான். அதை கூறிவிட்டு அவன் அலறி அடித்துக் கொண்டு ஓடினான். அங்கு நின்ற மற்ற வீரர்களும் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அங்கிருந்து ஓடத் துவங்கினர். இதைக் கண்ட அபிமன்யு புன்னகைத்து, 5 பேர் இருக்கிறோம் என்று மிரட்டினார்கள். இப்போது ஒருவர் கூட நிற்க துணியவில்லையா
என்று சிரித்தான். பின்னர் அவன் சூரியவர்மனை பார்த்து, வேட்டையரே, நீங்கள் அந்த கஜசூரனை பார்த்துக் கொள்ளுங்கள், மீதி ஆட்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான். சூரியவர்மனும் அபிமன்யுவை பார்த்து சரி என்று தலையசைத்தார். இதற்கிடையில் மற்றொரு அறையில் ஒரு குழு தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. திடீரென்று உருவான இந்த சலசலப்பில் அவர்களது பயிற்சி தொந்தரவு செய்யப்பட்டது. அந்த குழுவில் இருந்த ஒரு இளம் வீரன் தனக்கு முன்னால் இருந்த வயதான மூத்தவரை பார்த்து, குருவே, வெளியே ஏதோ சண்டை நடப்பது போல தெரிகிறது. நாம் அதை தடுக்க வேண்டாமா? ஒருவேளை அவர்களது சண்டை இந்த ரதத்தை பாதித்தால் நமது பயணத்தில் தாமதம் ஏற்பட்டுவிடும். அதனால்தான் கேட்டேன் என்றார். நீண்ட வெள்ளைத்தாடி, சுருங்கிய தோள் மற்றும் எளிமையான உடையோடு அவனுக்கு முன்னால் தியான நிலையில் அமர்ந்திருந்த அவன் குரு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். உடனே அருகில் இருந்த இன்னொரு மூத்தவர், பருதே, இந்த யாழி ரதத்தை சிதைக்கும் அளவிற்கு அவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள் அல்ல. அதனால் அவர்கள் சண்டைக்குள் தலையிட வேண்டிய அவசியம் நமக்கில்லை. அதே நேரத்தில் அந்த சண்டையை பார்த்தாக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞன் எனக்கு வித்தியாசமாக தெரிகிறான். அவனது ஒளி என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. அவனுக்குள் ஏதோ ஒரு மர்மமான சக்தி இருக்கிறது. ஆனால் அது என்னவென்றுதான் என்னால் அடையாளம் காண முடியவில்லை. ஒரு 20 வயது இளைஞனுக்கு எப்படி இத்தகைய வலிமை கிடைத்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால் நாம் அந்த சண்டையை பார்க்க வேண்டும். நான் சொல்வது சரிதானே குரு என்று தியான நிலையில் அமர்ந்திருந்த முதியவரை பார்த்து அவர் கேட்டார். அவர்கள் குரு ஒரு ஆழ்ந்த யோசனையுடன் அவர்களை பார்த்து, துவாரகர் குலத்தின் போட்டியில் வெற்றி பெறுவதே நமக்கு இலக்கு. அதனால் இந்த சண்டை நமக்கு நல்லது. இது நமது எதிரிகளின் பலம் பற்றி நமக்கு ஒரு யோசனையை தரும் என்று கூறிவிட்டு அவர் மீண்டும் கண்களை மூடி தியானம் செய்யத் தொடங்கினார். மறுபுறம் சூரியவர்மனுக்கும் அந்த ஐவர் கூட்டத்தின் தலைவனுக்கும் இடையே சண்டை தொடங்கியது. சூரியவர்மனின் சக்தி உச்சத்தில் இருந்தது. அந்த தலைவனால் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. படிப்படியாக அவன் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அபிமன்யுவின் உடலில் இருந்து ராட்சத மிருகம் ஒன்று வெளியே பாய்ந்தது. அபிமன்யுவின் உத்தரவுப்படி எதிரே இருந்த வீரனை நோக்கி அந்த மிருகம் பாய்ந்தது. அந்த வீரன் 6ஆம் நிலை வீரனாக இருந்தாலும் அவனால் சரியான நேரத்தில் தப்பிக்க முடியவில்லை. அந்த மிருகம் அந்த மனிதனின் உடலை தன் கூர்மையான நகங்களால் 2 துண்டுகளாக கிழிக்கப்பட்டது. பயத்தில் அவனது கண்கள் அகலமாக திறந்து மூட முடியாமல் அப்படியே உறைந்து நின்றது. இப்போது மீதி 3 வீரர்கள் இருந்தனர். அவர்கள் பயத்தில் நடுங்கத் தொடங்கினர். ஆனால் அபிமன்யு கொஞ்சம் கூட தயங்கவில்லை. அபிமன்யு தனது சக்தியை திரட்டி அந்த 3வரில் ஒருவனது மார்பிலேயே தாக்கினான். அவன் பின்னோக்கி பறந்து ஜன்னலை உடைத்துக் கொண்டு வெளியே விழுந்தான். அவனது அலறல் கூட கேட்கவில்லை. அவன் ரதத்தில் இருந்தே வெளியே விழுந்திருப்பான் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்குள் அந்த மிருகம் மீதமிருந்த 2 வீரர்களையும் கொன்று முடித்திருந்தது. அனைவரும் அடக்கப்பட்ட பிறகு குழப்பம் தணிந்த அபிமன்யு அங்கிருந்த வீரர்கள் அனைவரையும் பார்த்து கோபம் நிறைந்த தொனியில், என் சக்திகளை பற்றி தெரிந்து கொள்ள வேறு யாராவது விரும்புகிறீர்களா? அப்படி யாராவது இருந்தால் இப்போதே வாருங்கள் என்று கர்ஜித்தான். ஆனால் அங்கே நின்றிருந்த வீரர்களில் ஒருவர் கூட ஒரு வார்த்தை பேச துணியவில்லை. அந்த நேரத்தில் சசிரேகா முன்னால் வந்து, உண்மையாகவே உன் சக்திகள் அனைத்தும் அசாதாரணமானவையாகவே இருக்கிறது ருத்ரா. உனது முழுமையான ஆட்டத்தை போட்டியில் காண நான் காத்திருக்கிறேன் என்று புன்னகையுடன் கூறிவிட்டு தன் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினார். பரதனும் அங்கிருந்து கிளம்பவிருந்தான். அப்போது அபிமன்யுவின் பார்வை பரதன் மீது விழுந்தது. பரதன் நடந்து கொண்ட அனைத்தும் அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அபிமன்யு சுற்றி முற்றி பார்க்கும்போது அவன் அருகே வத்சலா நின்று கொண்டிருந்தார். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அபிமன்யு வத்சலாவின் இடுப்பை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான். அவர்கள் இருவரது முகங்களும் சில அங்குல இடைவெளியில்தான் இருந்தது. அபிமன்யு காதல் நிறைந்த தொனியில், வத்சலா, நீ தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய். இங்கே என் சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஆணும் இல்லை. 9ஆம் நிலை வீரனால் கூட என்னை நெருங்க முடியாத. அதனால் என்னை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி யோசி என்றான். அபிமன்யுவின் பார்வை வத்சலாவின் மீது இருந்தாலும் அவனது வார்த்தைகள் அனைத்தும் பரதன் மற்றும் சக்கரபாணியை நோக்கியே இருந்தன. பின்னர் போகும்போது வேண்டுமென்றே சசிரேகாவை இடித்துவிட்டு தெரியாமல் இடித்ததைப் போல அவளை பார்த்து புன்னகைத்துவிட்டு தன் அறையை நோக்கி சென்றான். அதில் ஆத்திரமடைந்த பரதன் நம்ப முடியாத வேகத்தில் அபிமன்யுவை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தான்.
ஆனால் அபிமன்யுவின் நிலபூத மிருகம் வேகமாக பாய்ந்து அந்த கொடிய தாக்குதலை ஒரு நொடியில் தடுத்து நிறுத்தியது. அதை பார்த்த அபிமன்யுவின் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது. அவன் தன் மிருகத்தை மெதுவாக தடவி, நண்பா, என்னையும் வத்சலாவையும் யாரும் தொந்தரவு செய்யாதபடி பார்த்துக்கொள் என்றான். அந்த பயங்கரமான மிருகம் உடனடியாக புரிந்து கொண்டது. அது வாசலில் படுத்துக்கொண்டு காவல் காக்க ஆரம்பித்தது. அது தனது பிரம்மாண்டமான வாயை திறந்து தனது கூர்மையான பற்களை காட்டி கர்ஜித்தது. முதலில் அந்த மிருகம் சக்கரபாணியைக் கண்டு பயந்திருந்தது. ஆனால் அபிமன்யு தைரியத்தோடு பேசியதால் அந்த பயம் அதனிடம் இருந்து மறைந்து விட்டது. அது ஒரு பெரும் கர்ஜனையை எழுப்பியது. இதைக் கண்ட சசிரேகா பரதனுக்கு சைகை காட்டினார். அவர்கள் அனைவரும் தங்கள் அறை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். அபிமன்யு நடந்து கொண்ட விதம் வத்சலா எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தாலும் அது அவளை வெட்கப்பட வைத்தது. அவள் முகம் வெட்கத்தால் சிவந்து போனது. அவளும் அமைதியாக அறைக்குள் சென்றாள். உள்ளே சென்றதும் அபிமன்யு தன் நடத்தைக்காக வத்சலாவிடம் மன்னிப்பு கேட்டான். பிறகு அனைவரும் அமர்ந்து தங்கள் தேநீரை குடிக்கத் துவங்கினர். பிறகு சூரியவர்மன் அபிமன்யுவை பார்த்து, சிறுவனே, நீ கவனமாக இருப்பது நல்லது. இன்று ஒரே நாளில் பல எதிரிகளை சம்பாதித்து விட்டாய். அந்த மிருகம் அருகில் இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுதான். ஆனால் அதை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் உன்னால் உயிர் வாழ முடியாது என எச்சரித்தா. பின்னர் அனைவரும் தங்கள் வேலையை பார்க்க துவங்கினர். உண்மையில் அடுத்த 2 நாட்களும் அந்த பயணத்தில் யாரும் அவர்களை எந்த தொந்தரவும் செய்ய விரும்பவில்லை. உண்மையில் அந்த பயணம் அவர்களுக்கு இன்பமயமான ஒன்றாக இருந்தது. தங்கயாழி ரதம் சந்திரபுரியின் எல்லையை அடைந்தது. அங்கு ஏற்கனவே பல வீரர்கள் கூடியிருந்தனர். அவர்கள் அனைவரும் வத்சலா மற்றும் சசிரேகாவின் அழகில் மயங்கியிருந்தனர். இந்த போட்டி வத்சலா மற்றும் சசிரேகாவின் கணவர்களை தேர்ந்தெடுக்கும் போட்டியாக இருந்தது. அதனால் அந்த வாய்ப்பை பெற்றே தீர வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வந்திருந்தனர். தங்கயாழி நின்றவுடன் அதில் இருந்து ஒவ்வொருவராக இறங்கினர். வத்சலா சசிரேகா இறங்கும் போது அவர்களுக்கு பின்னால் பரதனும் அபிமன்யுவும் இறங்கினர். பரதனையும் ஒரு அறிமுகமில்லாத இளைஞனையும் பார்த்தவுடன் அங்கிருந்த பல இளைஞர்களின் நம்பிக்கை தகர்ந்தது. பொறாமை அவர்களின் கண்களில் நிரம்பியது. பரதனை ஒதுக்கிவிட்டு அவர்கள் அனைவரும் அபிமன்யுவை தங்கள் எதிரியாக கருதத் தொடங்கினர். அவர்கள் அனைவரையும் பார்க்கும் போதுதான் தனது எதிரிகளின் எண்ணிக்கை என்னவென்பதை அபிமன்யு அறிய துவங்கினார். அதை நினைக்கும் போது அவனுக்கு உள்ளுக்குள் சிரிப்பு வந்தது. அந்த நேரத்தில் கூட்டத்தை கிழித்துக் கொண்டு 2 அழகான ரதங்கள் தோன்றின. அந்த ரதங்கள் 2 இளவரசிகளுக்காக துவாரகர் குலத்தினரால் அனுப்பப்பட்டிருந்தன. ரதங்களில் இருந்து இறங்கிய வீரர்களின் மார்புகளில் சிவப்பு நிற நெருப்பு சுடர்களும் அதன் மத்தியில் சிங்க முத்திரையும் இருந்தது. அவர்களைக் கண்டு அபிமன்யு திடுக்கிட்டான். அந்த வீரர்களில் ஒருவன் வத்சலாவை பார்த்து, இளவரசி, உங்களை சந்திரபுரிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். எல்லையை கடந்து உங்களை அழைத்து செல்லவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம் என்றான். இளவரசி வத்சலா புன்னகைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பிறகு அபிமன்யு மற்றும் சூரியவர்மனுடன் ஒரு ரதத்தில் ஏறி அமர்ந்தான். அவர்கள் அமர்ந்த உடனேயே அபிமன்யு வத்சலாவை பார்த்து, சந்திரபுரி வெகு தொலைவில் இருக்கிறதா என்று கேட்டான். தாமா சந்திரபுரிக்கு அருகில் தங்கியிருப்பார் என்பதை அபிமன்யு அறிவான். அதனால் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு வந்தது அல்ல. நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், அந்த இளைஞன் இன்று கடுமையாக தாக்கப்படுவான் என்றான். இவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் அபிமன்யு தைரியமாக போர்க்களத்தின் நடுவே நின்றான். முதல் வீரன் அவனை வாளால் தாக்க முயன்ற கணமே ஒரு சக்தி வாய்ந்த அடி அந்த வீரனின் மார்பில் இறங்கியது. அது அவனை பின்னோக்கி பறக்க வைத்தது. தரையில் விழுந்த அந்த வீரன் பயந்து நடுங்கி, அவனிடம் ஏதோ இருக்கிறது, ஏதோ ஒரு மாய சக்தி என்னை மிக கொடூரமாக தாக்கியது, அது சாதாரண கஜதீரனுடைய சக்தி அல்ல என்று கத்தினான். உண்மையில் அபிமன்யு முத்திரையை முடித்து விட்டான். இனி கட்டளையை கொடுத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்தால் மட்டும் போதும். வானத்தில் திரண்டு நிற்கும் மின்னல்கள் ஒவ்வொன்றாக இறங்கும். ஆஹா நண்பா, என்ன ஒரு அற்புதமான அடி! நன்றாக கொடுத்தாய். இவர்களுக்கு எல்லாம் இதுதான் சரி. நீயாக இருப்பதால் தாக்குதலோடு விட்டாய். நானாக இருந்திருந்தால் கொன்று இருப்பேன் என்று சராயு சிரித்தான். அபிமன்யு சராயுவின் சிறிய தலையை மெதுவாக தட்டி, உன்னால் ஒரு கணம் கூட அமைதியாக இருக்க முடியாதா என்று கேட்டான். இந்த காட்சியை தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த வெள்ளாடை அணிந்த ஒரு அழகான பெண், சக்கரபாணி, அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தீர்களா? இது என்ன வகையான சக்தி? என்னால் ஏன் அதை உணர முடியவில்லை என்று கேட்டாள். அது வேறு யாரும் அல்ல, சசிரேகாதான். அவளுக்கு அருகே பரதனும் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் மூவரும் அபிமன்யுவை பார்த்து கொண்டிருந்தனர்.
அவர்களின் அதிர்ச்சியை கண்ட சூரியவர்மன் ஒரு ஏளனத்துடன் அவர்களை பார்த்து, நீங்கள் பார்க்காத இன்னொரு விசேஷ மிருகம் அவனிடம் இருக்கிறது என்றார். இதை கேட்டதும் சக்கரபாணியின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. ஏனென்றால் அவனிடம் இருக்கும் மாய மிருகத்தை கண்டுபிடிக்க அவரது சிறப்பு சக்திகள் கூட தவறிவிட்டன. சூரியவர்மனின் பதிலை கேட்ட சசிரேகாவும் பரதனும் திகைத்து நின்றனர். அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த குணசேகரனின் கண்களில் அதே அதிர்ச்சி தெரிந்தது. அந்த தருணத்தில் சூரியவர்மன் மற்றும் வத்சலாவின் முகங்களில் ஒரு புன்னகை தோன்றியது. இந்த செயல் மூலம் அபிமன்யு தன்னை நிரூபிக்க விரும்புகிறான் என்பதையும், இனிமேல் அவனை எதிர்கொள்ளும் முன் யாராக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். அவன் இனி ஒரு சாதாரண வீரன் அல்ல, சுயம்வரத்திற்கான சரியான போட்டி. அபிமன்யு சூரியவர்மனுடன் சேர்ந்து வத்சலாவிற்காக வரவைக்கப்பட்ட 2 ரதத்தில் சந்திரபுரியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த பயணம் ஒரு போர்க்களமாக மாறும் என்று அந்த ரதத்தில் இருந்த யாரும் நினைக்கவில்லை. குணசேகரன் அவர்களை வழிமறித்து அபிமன்யுவை தாக்கத் துவங்கினான். உடனே அபிமன்யு எதிர்த்தாக்குதலை தொடுக்க துவங்கினான். முதலில் களியரக்கனை அவன் வெளியே அழைத்தான். கண் இமைக்கும் நேரத்தில் அது ஒரு மலை போல 50 அடி உயரத்திற்கு வளர்ந்து நின்றது. அதன் சிவந்த கண்கள், அச்சுறுத்தும் உடல், வாயில் நிரம்பிய பெரிய கூர்மையான பற்களை பார்த்ததும் அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கினர். அவர்களில் ஒரு வீரன் மட்டும் ஆவேசமாக அபிமன்யுவை தாக்க ஓடி வந்தான். ஆனால் அந்த மிருகத்தின் உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி அலை அவனை ஒரு சிறு கல்லை தூக்கி எறிவதைப் போல தூக்கி எறிந்தது. அவன் பல அடி தூரத்தில் போய் விழுந்தான். அதைக் கண்ட எதிரி நாட்டு வீரர்கள் கையில் இருந்த ஈட்டிகளையும் வாள்களையும் நழுவ விட்டு பயத்தில் நடுங்க ஆரம்பித்தனர். இதைக் கண்ட சராயு அபிமன்யுவின் மணிக்கட்டில் சுருண்டபடியே மெதுவாக தலையை தூக்கியது. அது வேடிக்கையான குரலில், ஆஹா, அற்புதம் நண்பா, இவ்வளவு பெரிய மிருகத்தை உன் வசப்படுத்தி விட்டாயே. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், இந்த மிருகம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உன் இதயத்தில் நான் மட்டும்தான் இருப்பேன். அந்த இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது, சரிதானே? இதைக் கேட்டதும் அபிமன்யு புன்னகையுடன், அது மாறாது, நீயும் நானும் மரணத்தால் பிணைக்கப்பட்டவர்கள். அந்த நொடியில் கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் எழுந்தது. அவன் அபிமன்யுவை பார்த்து, இந்த ஒரு மிருகத்தை வைத்துக்கொண்டு போட்டியில் வென்றுவிடலாம் என்று கனவு காண்கிறாயா என்று ஏளனமாக கேட்டான். அபிமன்யு நிதானம் குறையாமல், இந்த மிருகத்தை வைத்து தாக்கப் போகிறேன் என்று யார் சொன்னது என்று அபிமன்யு பேசி முடிப்பதற்குள் களியரக்கன் தனது பெரிய இறக்கைகளை விரித்து வானில் பறந்தது. அது சிறகடித்த வேகத்தில் ஏற்பட்ட புயல் காற்று அங்கிருந்தவர்களை நிலக்குலைய செய்தது. அந்த மிருகம் எதிரிகள் தப்பிச் செல்ல முடியாதபடி அனைத்து பாதைகளையும் தனது சக்தி வளையத்தால் மூடியது. எதிரிகளின் கூட்டத்தில் வெள்ளை உடை அணிந்த ஒரு முதியவர் நின்று இருந்தார். அந்த காட்சியை பார்த்து, இது எப்படி சாத்தியம் என்று அதிர்ச்சியில் உறைந்து போனார். அந்த வெள்ளை உடை அணிந்திருந்த முதியவர் அபிமன்யுவும் மற்றவர்களும் சந்திரபுரிக்கு வந்த அதே தங்க யாழி ரதத்தில் பயணித்தவர். அவரை சுற்றி நின்றவர்கள் மரியாதையுடன் அவரை குருவே என்று அழைத்தனர். அவரது அருகில் நின்று இருந்த கருப்பு உடை அணிந்த வீரன் ஏளனத்துடன், குருவே, இதில் என்ன ஆச்சரியம்? இது வெறும் 8ஆம் நிலை மிருகம்தான். இந்த சிறுவனின் சக்தியும் அந்த அளவுக்கு இல்லை. அதோடு அவனுக்கு அந்த சூரியவர்மன் இருப்பதால் தான் இவனால் இந்த மிருகத்தை கட்டுப்படுத்த முடிகிறது என்று கூறினான். அவன் குரலில் பொறாமையும் இகழ்ச்சியும் தெளிவாக தெரிந்தது. அதற்கு அவனது குரு, முட்டாளே, இதை ஒரு சாதாரண மிருகம் என்று நினைக்கிறாயா? இது நிலபூத சக்தியால் பிறந்த உன்னத மிருகம். நிலபூத சக்தியை கட்டுக்குள் எடுக்காத எந்த மனிதனாலும் இந்த மிருகத்தை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. இவன் 7வது நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு அபூர்வமான பொக்கிஷத்தின் உதவியால் இந்த சக்தியை தன் வசப்படுத்தி இருக்கிறான். அப்படி இருக்கையில் இவன் சக்தி அந்த அளவுக்கு இல்லை என்று எப்படி சொல்கிறாய்? எனக்கு தெரிந்து இவனால் ஒரு கஜசூர வீரனை கூட தவிடுபடியாக்க முடியும் என்று வியப்புடன் கூறினார். அதை கேட்டதும் அவர் அருகே நின்று கொண்டிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் அபிமன்யு அங்கிருந்த ஒருவரின் பார்வையை கூட பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் அவனை நோக்கி வந்த ஒவ்வொரு வீரனின் தாக்குதலையும் வேகமாகவும் நிதானமாகவும் சமாளித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனதுக்குள் ஒரே எண்ணம் பளிச்சிட்டது, இது இப்படியே தொடர்ந்தால் கூடிய விரைவில் நான் சரிந்து விடுவேன், வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் இறக்கைகளை விரித்து வானை நோக்கி பறந்தான்.
முன்னர் தன்னிடம் நிலபூத சக்தி இருப்பதை அனைவரும் அறிந்துவிட்டார்களோ என்று அவன் தயங்கினான். ஆனால் இப்போது அனைவருக்கும் அது தெரிந்துவிட்டது. இனி தயக்கம் கொண்டு என்ன பயன்? அபிமன்யு தப்பி ஓடுவதைக் கண்டு ஆவேசமடைந்த குணசேகரன், என்னிடமிருந்து அவ்வளவு எளிதில் தப்ப முடியாது என்று கர்ஜித்தான். பின்னர் அவன் தனது நெருப்பு இறக்கைகளை விரித்து அபிமன்யுவை துரத்த ஆரம்பித்தான். அந்த காட்சியை பார்த்த மக்கள் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தனர். சக்தி இறக்கைகள், சக்தி இறக்கைகள்! அப்படியென்றால் குணசேகரன் கஜசுர நிலையை தொட்டு விட்டானா? அவன் அக்னி சிறகுகளை பாருங்கள், அனல் பறக்கிறது. இனி இந்த சண்டை குணசேகரனுடையது என்று மக்கள் விவாதிக்க பரதன் மகிழ்ச்சி கொண்டான். பரதன் சசிரேகாவை பார்த்து, நான் இதற்கு முன்பு ஒரு முறை குணசேகரனுடன் சண்டையிட்டு இருக்கிறேன். அவன் கொஞ்சம் புத்திசாலி. அவனது தாக்குதல்கள் எல்லாம் நம்மை குழப்பமடைய செய்யும். என்ன அளவிற்கு இல்லை என்றாலும் அவன் அடக்க முடியாத புத்திசாலி என்பது மறுக்க முடியாத உண்மை என்று சிரித்தான். பரதனின் அருகில் நின்றிருந்த சசிரேகா வானில் நிகழும் மாற்றங்களைக் கண்டு முகம் சுளித்தாள். பரதா, அவன் கைகளில் உருவாகும் அந்த முத்திரையை பார். அந்த முத்திரையால் வானமே நடுங்குகிறது. அவனது தாக்குதல் இயற்கையையே மாற்றுகிறது என்றால் அவனிடம் ஏதோ ஒரு பேராற்றல் இருக்கிறது என்று அர்த்தம் என்றார். பின்னர் அவள் சுற்றியிருந்த கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இங்கிருந்து உடனே கிளம்புவதுதான் நமக்கு நல்லது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த சத்தத்தை கேட்டு பல சக்தி வாய்ந்தவர்கள் இங்கு வரக்கூடும். நம்மை யாராவது அடையாளம் கண்டு கொண்டால் நாமும் இதில் பங்கு பெற்றோம் என்று ஆகிவிடும் என்றார். சசிரேகாவின் வார்த்தைகளை கேட்டதும் பரதனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மெல்ல மறைந்தது. பரதன் அபிமன்யுவை ஒருமுறை உற்று பார்த்துவிட்டு, நீ சொல்வது சரிதான். ஆனால் இந்த சிறுவன் இவ்வளவு பெரிய முத்திரையை உருவாக்குவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போதைக்கு இங்கிருந்து நகர்வதை புத்திசாலித்தனம் என்று கூறிவிட்டு அவளுடன் அவனும் அங்கிருந்து ரகசியமாக நழுவினான். அவர்கள் தூரத்தில் ஒரு பாதுகாப்பான இடத்தை பிடித்து நின்று கொண்டிருந்தனர். பரதன் அவளை பார்த்து, சசிரேகா, அந்த இடி மின்னல்கள் அங்கிருக்கும் அனைவரையும் பயமுறுத்தலாம். அதை உன்னால் வேண்டுமானால் தடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் அவன் என் முன்னால் நின்றால் நான் யார் என்பதை அவனுக்கு காட்டுவேன். போட்டிக்கு வரட்டும், அங்கு ஆரம்பிக்கிறேன் என் ஆட்டத்தை என்றார். மறுபுறம் வானில் பறந்த அபிமன்யு தன் கைகளை உயர்த்தி, மின்னல் பிரளயம் என்று கர்ஜித்தான். மறுநொடி கருமேகங்கள் பிளந்தன. காதுகளை செவிடாக்கும் இடிச்சத்தத்துடன் வானத்தில் இருந்து நீல நிற மின்னல் பிளம்புகள் கீழே இருந்து போர் வீரர்கள் மீது சரமாரியாக விழுந்தன. அந்த தாக்குதலின் வேகத்திற்கு கீழே நின்ற வீரர்களால் தங்கள் கவசத்தை கூட தூண்ட முடியவில்லை. வீரர்கள் இரத்தத்தை கக்கிக் கொண்டு மண்ணில் சரிந்தனர். தூரத்தில் இருந்தபடி இந்த தாக்குதலின் உக்கிரத்தை கண்ட சசிரேகா மலைத்து போனாள். அவள் மனதிற்குள் நினைத்தாள், இப்போது புரிகிறது பயணத்தின் போது ஏன் இவன் தன் சக்தியை அடக்கி வைத்தான் என்று. அன்றே இவன் இவ்வளவு பெரிய தாக்குதலை செய்திருந்தால் நாம் பயணித்த அந்த தங்கையாளி ரதமே சுக்குநூறாக சிதறியிருக்கும். வானில் அபிமன்யுவை நெருங்கிய குணசேகரன் ஒரு சக்தி வாய்ந்த கவசத்தை உருவாக்கி தன் உடலை மறைத்துக் கொண்டான். அபிமன்யுவின் மின்னல் அந்த கவசத்தின் மீது மோதிய போது இடியும் மழையும் மோதியதை போன்ற சத்தம் கேட்டது. குணசேகரனின் அந்த உறுதியான கவசத்தில் மெல்லிய விரிசல்கள் விழத் தொடங்கின. அவனது கண்களில் முதல் முறையாக மரண பயம் தெரிந்தது. அதே நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒளி எட்டு திக்கும் முழங்கியது. சக்தி அலைகள் நாலாபுறமும் பரவத் தொடங்கின. அந்த மாற்றத்தை உணர்ந்த குணசேகரனும் அபிமன்யுவும் ஒரே நேரத்தில் பதறினர். தன்னை நோக்கி இன்னும் வலிமையான சக்திகள் நெருங்கி வருவதை உணர்ந்த அபிமன்யுவின் நெற்றியிலும் கவலை படர்ந்தது. அதை பார்த்த குணசேகரன் ஏளனமாக சிரித்தான். உன் கண்ணில் பயம் தெரிகிறது. நீ எந்த குழுவை சேர்ந்தவன் என்பதில் எனக்கு துளியும் ஆர்வம் இல்லை. இப்போதே திரும்பி போனால் உன் உயிர் தப்பும். இல்லையென்றால் கீழே சிதறி கிடப்பவர்களின் பட்டியலில் உன் பெயரும் சேரும் என்று வெடித்து சிரித்தான். அபிமன்யுவின் முகம் எவ்வித உணர்ச்சியும் இன்றி இருந்தது. அவன் கணீர் குரலில், பயப்படுவது நான் இல்லை குணசேகரா, நீதான். கீழே கிடக்கும் உன் வீரர்களைப் பார். அவர்கள் கதிதான் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கும் ஏற்படும். அவ்வாறு சொல்லிக்கொண்டே அபிமன்யு தன் கைகளை உயர்த்தி ஒரு ரகசிய முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். அவன் தாக்குதலுக்கு தயாராகிறான் என்பதை உடனே உணர்ந்த குணசேகரன் தன் உடலில் இருந்த சக்தியை மேல் இழுத்து அதை தன் வாளில் சேர்க்க ஆரம்பித்தான். அவனது உடலில் இருந்து சிவப்பு நிற சக்தி அலை கடல் அலை போல பரவி சுற்றியிருந்த காற்றையே சூடாக்கியது. அந்த வெப்பத்தை கீழே நின்றிருந்த வீரர்களாலும் தெளிவாக உணர முடிந்தது. சிலரின் முகங்கள் வியர்வையில் நனையத் தொடங்கியது. இந்த காட்சியை பார்த்த குணசேகரன் மெல்ல புன்னகைத்தான். அவன் கண்களில் ஒரு கொடூரமான ஆவேசம் தெரிந்தது. அவன் கைகளை விரித்தபடி வெறிக்கொண்டு கத்தினான். இன்று நீ சாம்பலாக போகிறாய்.
இந்த அக்னி வெடிப்பு தாக்குதலை அவன் தனது தந்தையான தீவலய குலத்தின் தலைவர் நாகேந்திரிடமிருந்து கற்றுக்கொண்டான். இது தீவலய பிரிவின் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களில் ஒன்று. முத்திரையில் கவனம் வைத்திருந்தாலும் தன்னை நோக்கி ஒரு பேராற்றல் நெருங்கி வருவதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. அவனுக்குள் இருந்த நிலமூல சக்தி சிறிது பதற்றமடைந்தது. ஏதோ ஒரு அச்சுறுத்தும் ஆற்றல் அருகில் இருப்பதைப் போல அது உணர்த்தியது. ஆனால் அபிமன்யு அந்த உணர்ச்சியை அடக்கிக் கொண்டு இதை இப்போதே முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அவனது உடலில் இருந்து சக்தி மெல்ல மெல்ல அவன் கைகளில் திரளத் தொடங்கியது. அந்த நேரத்தில் அவனது கைகள் நீல நிற ஒளியுடன் மின்னின. கவனமாக பார்த்தால் அந்த ஒளிக்குள் மின்சார அலைகள் மெல்ல சீறிக்கொண்டிருந்தன. இன்னும் கொஞ்ச நேரம்தான், இந்த ஒரே தாக்குதலோடு எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் என்று அவன் மனதிற்குள் நினைத்தான். வத்சலாவும் சூரியவர்மனும் வானில் நிகழும் இந்த உக்கிரமான போரைக் கண்டு தங்கள் புருவங்களை சுருக்கினார்கள். அப்போது சூரியவர்மன் சிறிது பதட்டத்துடன், இது சரியில்லை, பிரச்சனை பெரிதாகப் போகிறது என்ற அவரது கண்கள் ஏதோ ஒரு ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்தன. அந்த நேரத்தில் நெடுந்தொலைவில் இருந்த காடுகளிலிருந்தும் மலைகளிலிருந்தும் பறவைகள் அலறிக்கொண்டு எட்டித்திக்கும் பறந்தன. நிலம் லேசாக அதிர்வதை சூரியவர்மன் கவனித்தார். அது வெறும் போரின் அதிர்வு அல்ல, பல திசைகளில் இருந்து வரும் குதிரைப்படைகளின் காலடி சத்தம். சூரியவர்மன் கவலையுடன் பேசினார். வத்சலா, அங்கே பார், குணசேகரனின் பலம் வெறும் வெளித்தோற்றம்தான். அபிமன்யுவின் திறமைக்கு முன்னால் அவன் ஒரு தூசு. ஆனால் அபிமன்யு பெரும் தவறு செய்து விட்டான். இந்த மின்னல் தாக்குதலின் அதிர்வு பல மைல்கள் தாண்டி எதிரொலித்திருக்கிறது. இது பசியுள்ள வேட்டை நாய்களுக்கு வீசப்பட்ட இறைச்சி போல அமைந்து விட்டது. 4 திசை தலைவர்களும் இந்த ஆற்றலை உணர்ந்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சூரியவர்மன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு மீண்டும் தொடர்ந்தார். வத்சலா, அவர்கள் வெறும் வீரர்கள் அல்ல, சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் 4 தூண்கள் போன்றவர்கள். இவர்கள் 4 பேரும் ஒரே இடத்தில் சேர்கிறார்கள் என்றால் அங்கே உயிர் பிழைப்பது இறைவனின் கையில் கூட இல்லை. அவர்களின் பார்வையில் அபிமன்யு சிக்கினால் அவன் அடையாளத்தை மறைப்பது இனி சாத்தியமில்லை. இதை கேட்ட வத்சலா பயத்தில் தன் கைகளை கோர்த்து கொண்டு நடுங்கினார். வேட்டையரே, குணசேகரனின் நெருப்பு பிழம்புகள் வானகை சிவப்பாக்கி விட்டன. அபிமன்யு ஒரு பக்கம் குணசேகரனை எதிர்கொள்ள வேண்டும், மறுபக்கம் இந்த 4 பேரும் படைகளையும் சமாளிக்க வேண்டும். அவனால் இது முடியுமா என்று பதற்றத்துடன் கேட்டான். சூரியவர்மன் வருத்தத்துடன், பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வத்சலா. அபிமன்யுவின் உண்மையான பலம் அவனது ஆற்றலில் இல்லை, அவனது நிதானத்தில் இருக்கிறது. ஆனால் எதிரிகள் இப்போது நெருங்கி வந்து விட்டார்கள். எனக்கும் கவலையாகத்தான் இருக்கிறது என்றார். அபிமன்யுவின் நீல நிற மின்னலும் குணசேகரனின் நெருப்பு சிவப்பான சக்தியும் நேருக்கு நேர் மோத தயாராக இருந்தன. அபிமன்யுவின் கைகள் முழுமையாக மின்னல் சக்தியால் நிறைந்தன. அந்த ஒளியில் குணசேகரனின் முகம் வெளிரி போனது. ஆனாலும் அவன் ஒரு கொடூரமான புன்னகையுடன் தனது வாளை ஓங்கினான். வேஷக்காரனை, மாயாஜால வித்தைகளை வைத்துக் கொண்டு வத்சலாவை வென்றுவிடலாம் என்று நினைக்காதே. போர்க்களத்தில் அனுபவம் தான் பேசும். உன்னைப் போல எத்தனையோ வீரர்களை நான் என் வாளுக்கு இரையாக்கி இருக்கிறேன். இன்று நீயும் அந்த பட்டியலில் சேரப் போகிறாய். சாவதற்கு தயாராக இரு என்று கர்ஜித்தான். அபிமன்யு எவ்வித சலனமும் இன்றி அமைதியாக இருந்தான். அவன் கம்பீரமாக பதிலளித்தான். உன் அனுபவம் உனக்கு ஆணவத்தை தந்திருக்கிறது குணசேகரா. ஆனால் என் கோபம் எனக்கு பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறது. உன் அனுபவம் தோற்கப் போகும் நாள் என்று. அபிமன்யுவின் கவனம் முழுவதும் தனது கைகளில் திரண்டு இருந்த ஆற்றலின் மீதே இருந்தது. அந்த தாக்குதலை எதிர்கொள்ள தயாரானான். அப்போது வானமே கிழிவது போன்ற ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது. அபிமன்யுவின் நீல நிற மின்னல் தாக்குதலும் குணசேகரனின் அக்னி வெடிப்பும் மோதிய அந்த நொடி காற்றில் ஒரு பயங்கரமான அதிர்வலை ஏற்பட்டது. தாக்குதலுக்கு மிக அருகில் இருந்ததால் அபிமன்யுவும் குணசேகரனும் ஆளுக்கு ஒரு திசையில் தூக்கி வீசப்பட்டனர். இந்த கோரமான காட்சியைக் கண்டு தூரத்தில் நின்று கொண்டிருந்த சக்கரபாணி அப்படியே சிலையாக உறைந்து நின்றார். அவரது பல ஆண்டுகால போர்க்கள அனுபவத்தில் இத்தகைய ஒரு உக்கிரமான சக்தியை அவர் கண்டதே இல்லை. அவரது கண்கள் திகைப்பில் விரிந்தன. நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. அபிமன்யுவின் கைகளில் திரண்டு இருந்த அந்த சக்தியை பார்த்ததும் சக்கரபாணி அதிர்ச்சி அடைந்தான். இது எப்படி சாத்தியம்? வெறும் கஜதீர நிலையில் இருக்கும் போது இவனால் எப்படி இவ்வளவு வலிமையான தாக்குதலை தொடுக்க முடிகிறது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். இந்த மோதலில் அபிமன்யு குணசேகரனை வீழ்த்தினாலும் 4 திசைகளிலும் இருந்து வரும் தலைவர்கள் குணசேகரனுக்கும் அபிமன்யுவுக்கும் இடையேயான போர் மூர்க்க போய்க் கொண்டிருந்தது. வேறு வழியின்றி தன்னை தற்காத்துக் கொள்ள அபிமன்யு முடிவெடுத்தான்.
அவன் தனது கரங்களை உயர்த்தி மின்னல் வேக தாக்குதலுக்கு தேவையான ஒரு ரகசிய முத்திரையை உருவாக்கினான். அபிமன்யுவின் நீல நிற மின்னல் தாக்குதலும் குணசேகரனின் சிவப்பு நிற அக்னி வெடிப்பும் மோதிய அந்த நொடி காற்றில் ஒரு பயங்கரமான அதிர்வலை ஏற்பட்டது. இந்த கோரமான காட்சியைக் கண்டு தூரத்தில் நின்று கொண்டிருந்த சக்கரபாணி அப்படியே உறைந்து நின்றார். அவரது பல ஆண்டுகால போர்க்கள அனுபவத்தில் இத்தகைய ஒரு உக்கிரமான சக்தியை அவர் கண்டதே இல்லை. அவரது கண்கள் திகைப்பில் விரிந்தன. நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. இது எப்படி சாத்தியம்? வெறும் கஜதீர நிலையில் இருக்கும்போது இவனால் எப்படி இவ்வளவு வலிமையான தாக்குதலை தொடுக்க முடிகிறது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். சக்கரபாணியின் முகத்தில் இருந்த கவலையை பார்த்த சசிரேகா அவரை நெருங்கி, என்ன ஆனது சக்கரபாணி? ஏன் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறீர்கள்? முகம் ஏன் வெளிரி போய் இருக்கிறது என்று கேட்டார். சசிரேகாவின் குரலை கேட்ட சக்கரபாணி நடுங்கும் குரலில், சசிரேகா, இந்த சிறுவனின் சக்திகள் சாதாரணமானவை அல்ல. இந்த தாக்குதல் மிகவும் நுணுக்கமானது. இதை எதிர்கொள்ள நான் கூட யோசிப்பேன். இது ஒரு அக்னிபூத வீரனை கூட காயப்படுத்தும் வல்லமை கொண்டது. இந்த சிறுவனுக்கு இவ்வளவு ஆபத்தான வித்தை எங்கிருந்து கிடைத்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதை கேட்ட சசிரேகாவின் முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை தோன்றியது. கவலைப்படாதீர்கள். சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் 4 சக்தி வாய்ந்த தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவனது கதையை நமக்கு முன்னால் அவர்கள் முடிப்பார்கள். நமக்கு வேலை மிச்சம். ஆனால் அவன் போட்டியில் பங்கேற்பதுதான் நமக்கு நல்லது. இவன் கூட்டத்தை ஒதுக்கும் வேலையை பார்ப்பான். நாம் வெற்றியை சுவைக்கும் வேலையை பார்க்கலாம் என்று கூறினாள். அப்போது சசிரேகாவின் கண்கள் வத்சலாவின் மீது விழுந்தது. அவள் பார்வையில் பொறாமை கொழுந்துவிட்டு எரிந்தது. அபிமன்யு பிரம்மசக்கர நுட்பத்தை உருவாக்கி முன்னேறத் தொடங்கினான். வானத்தில் கருமேகங்கள் ஒன்று கூடத் தொடங்கின. மின்னல் வெட்டும் சத்தம் காதை கிழித்தது. அந்த பயங்கரமான சூழலில் ஒரு பெரிய சக்கரம் அபிமன்யுவின் தலைக்கு மேல் சுழன்று எரி நட்சத்திரம் போல காற்றை கிழித்துக் கொண்டு பாய்ந்தது. அந்த சக்கரம் வெளியிட்ட அலறல் 1000 வண்டுகள் ஒரே நேரத்தில் கத்துவதைப் போல காதுகளை துளைத்தது. அது செல்லும் பாதையெல்லாம் சர்வநாசமானது. ஆனால் குணசேகரன் விடாமல் தாக்கினான். அவனது சக்திகள் எரிமலை வெடிப்பைப் போல முன்னோக்கி பாய்ந்தன. 2 தாக்குதல்களும் மீண்டும் ஒருமுறை மோதிக்கொண்டன. காற்றில் ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வலை ஏற்பட்டது. பூமி பயங்கரமாக அதிர்ந்தது. மோதிய இடத்தில் இருந்த பாறைகள் தூள் தூளாகி காற்றில் பறந்தன. அந்த அதிர்வலை சுற்றியிருந்த மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்தது. புழுதி புயல் ஒன்று கிளம்பி அந்த இடத்தையே மறைத்தது. போர் அனுபவம் வாய்ந்த சக்கரபாணி மற்றும் சூரியவர்மன் ஆகியோர் கூட இந்த வெடிப்பைக் கண்டு பயந்து பின்வாங்கினர். இருவரும் தங்கள் சக்திகளை இணைத்து ஒரு சக்தி வாய்ந்த கவசத்தை உருவாக்கினர். அவர்கள் கைகளை உயர்த்திய போது ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை அவர்கள் முன் தோன்றி அவர்களை மூடியது. அதில் நெருப்பு துண்டுகள் பட்டு தெரித்தன. கஜசூரனால் கூட உடைக்க முடியாத அந்த கவசத்தில் குணசேகரனும் அபிமன்யுவும் அதிர்வலையை ஏற்படுத்தின. வானத்தில் 2 தாக்குதல்களும் மோதிய போது அதிலிருந்து உருவான ஆற்றல் புகை மண்டலமாக மாறி சுற்றியுள்ள பகுதிகளை சூழ்ந்து கொள்ளத் தொடங்கியது. அப்போது வானத்தில் 4 நிழல்கள் தோன்றின. அவர்களது வருகை ஒட்டுமொத்த சூழலையும் மாற்றியது. மேகங்களே விலகி அவர்களுக்கு வழிவிட்டன. அவர்கள் நால்வரும் காற்றில் மிதந்து வரும்போது பூமியின் சக்தியையே அவர்கள் எதிர்த்து நிற்பதைப் போல இருந்தது. அவர்களின் பார்வை அபிமன்யு மற்றும் குணசேகரன் மீது விழுந்தது. அந்த நால்வரில் நீல நிற ஆடை அணிந்த வீரனான வர்ணகுல இளம் தலைவர் ராஜதீபன் குணசேகரனது நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். குணசேகரன் எப்படி அக்னி பிரளய வித்தையை பயன்படுத்துகிறான்? தீவலய பிரிவின் தலைவர் பெரும் பிரச்சனையை இழுத்து வந்திருக்கிறார். இந்த சிறுவனுக்கு அவர் இந்த வித்தையை கற்றுக் கொடுத்திருக்க கூடாது. இது பெரும் பிரச்சனையை கூட்டி வரப் போகிறது என்றார். அருகில் நின்று இருந்த ஆகாசர் குழுவின் தலைவர் கலாபதி புன்னகையுடன், ராஜதீபா, நீ அக்னி பிரளயத்தைக் கண்டு மிரண்டு போயிருக்கிறாய். ஆனால் எனக்கு எதிரே நிற்கும் வீரனது மின்னல் பிரளயத்தை பார்த்தால் அதைவிட வியப்பாக இருக்கிறது. இவனால் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுக்க முடிகிறது என்று புரியவில்லை. நம்மிடமும் இது போன்ற தாக்குதல்கள் இருக்கிறது. ஆனால் அதை எடுத்து வீசும் தைரியம் நமக்கு இல்லை. நாம் அதை ஒளித்து மறைத்து வைத்திருப்போம். ஆனால் இவன் அதை தைரியமாக வீசுகிறான். உண்மையாகவே இம்முறை தீவலய பிரிவு ஒரு பாம்பின் வாளை மிதித்து விட்டது என்றார். கலாபதி அபிமன்யுவை ஒரு வித சந்தேக கண்ணுடன் பார்த்தான். ராஜதீபா, அவன் கைகளில் சுழலும் சக்கரத்தை பார். அதில் ஏதோ ஒரு பழமையான வித்தை இருக்கிறது.
தலைவர் நாகேந்திரர் ஒரு பெரிய எதிரியை வளர்த்துக் கொண்டார் என்றார். அதற்கு ராஜதீபன், இந்த சிறுவன் எந்த குழுவைச் சேர்ந்தவன் என்று தெரியுமா? சந்திரபுரியில் இதற்கு முன்பு நான் இவனை பார்த்தது இல்லையே என்று கேட்டான். ராஜதீபன் மீண்டும் கலாபதியை பார்த்து, ஆனால் உங்களுக்கு தலைவர் நாகேந்திரரை பற்றி தெரியாது. அவருடைய ஆட்களுக்கு ஏதாவது ஆனாலே அவர் விடமாட்டார். இது அவரது மகன். கண்டிப்பாக இந்த புது சிறுவன் ஒரு பிரச்சனையை சந்திப்பான். தீவலய பிரிவின் சக்திகள் சமீபத்திய ஆண்டுகளாக மர்மமான முறையில் அதிகரித்து வருகின்றன. அதனால் இந்த தாக்குதலின் முடிவு என்னவாக இருக்கும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். யாரும் படுகாயமடையாமல் இருக்க வேண்டும், இல்லையெனில் இந்த விவகாரம் பெரிதாகிவிடும் என்றார். அப்போது தூரத்தில் 2 முதியவர்கள் அருகருகே நின்று போரை பார்த்துக் கொண்டிருந்தனர். அதில் சூறாவளி சின்னம் பொறிக்கப்பட்ட கவசம் அணிந்த ஒரு முதியவர் அருகில் இருந்த தீவலய தலைவரை பார்த்து, நாகேந்திரா, சண்டை முடியப் போகிறது என்று நினைக்கிறேன். உன் மகன் மிகவும் திறமைசாலி. அவன் தொடுத்த தாக்குதல்கள் சாதாரணமானது அல்ல. இந்த நகர்வு போரை முடிக்கும் நகர்வாக இருக்கும் என்றார். தீவலய குலத்தின் தலைவர் நாகேந்திரனின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அவர் உடல் முழுவதிலும் இருந்த ஒரு மெல்லிய புகை வெளியேறிக் கொண்டிருந்தது. அவரது பார்வை முழுக்க போரின் மீதே பதிந்திருந்தன. அவர் குணசேகரனை பற்றி கவலை அடைந்தார். ஒரு அக்னி வீரராக இருந்த போதிலும் அவரால் இந்த போரில் தன் மகன் வெற்றியடைவான் என்று உறுதியாக கூற முடியவில்லை. நாகேந்திரர் பொறாமையுடன் அருகே இருந்த முதியவரை பார்த்து, அகிலேசா, என் மகன் ஒன்றும் கூட்டத்தில் ஒருவன் அல்ல. எதிர்காலத்தில் கூட்டத்தை வழிநடத்தப் போகிறவன். அவனுக்கும் என் குழுவிற்கும் நான் சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சிகளை கொடுத்துள்ளேன். எனவே அவன் காயமடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றார். வெளியே அப்படி சொன்னாலும் அவர் மனதிற்குள் பயம் குடிக்கொண்டிருந்தது. முட்டாள் குணசேகரா, எதற்காக அவசரப்பட்டாய்? அந்த எதிரியின் சக்தி என் கணிப்புக்கு எட்டவில்லை. அந்த சக்கரம் சுழலும் வேகத்தை பார்த்தால் உன் நெருப்பு கவசத்தை கிழித்தெறிந்துவிடும் போல. அகிலேசனிடம் நான் வீராப்பு பேசினாலும் என் உள்ளுணர்வு ஏதோ ஆபத்தை சொல்கிறது. என் மகனுக்கு மட்டும் ஏதாவது நடந்தால் இந்த இடத்தையே சுடு ஆடாக மாற்றி விடுவேன் என்று தன் மனதிற்குள் நினைத்தார். பின்னர் அவர் அபிமன்யுவை பார்த்து, நீ யாராக இருந்தாலும் என் மகனுக்கு ஏதேனும் நடந்தால் நான் உன்னை உயிருடன் விடமாட்டேன் என்றார். இதை கூறும்போது நாகேந்திரர் உடலில் இருந்து நெருப்பு சக்தி வேகமாக பாயத் தொடங்கியது. வானம் லேசாக சிவந்தது. அவரை சுற்றியிருந்த மேகங்கள் ஆவியாகின. அதை உணர்ந்த அவர் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு மற்ற தலைவர்களை பார்த்து சிரித்தார். திடீரென அபிமன்யுவின் பிரம்ம சக்கரத்தால் இயக்கப்பட்ட அந்த தாக்குதல் தனக்கு முன்னால் இருந்த நெருப்பை கிழித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் குணசேகரனை நோக்கி பாய்ந்தது. தன்னுடைய தாக்குதல் தோல்வியடைந்ததை நம்ப முடியாமல் குணசேகரனின் முகம் வெளிரி போனது. அவனுக்கு இன்னொரு தாக்குதலை தொடுக்கவோ அல்லது அதை தவிர்க்கவோ போதுமான நேரம் இல்லை. முதன்முறையாக அவன் கண்களில் மரண பயம் தெரிந்தது. முடிந்தது என்று அவன் கண்களை மூடினான். ஆனால் பிரம்ம சக்கரத்தின் சக்தி குணசேகரனுடன் மோதுவதற்கு முன் ஒரு சக்தி வாய்ந்த நிழல் அவனுக்கு முன்னால் தோன்றியது. 4 தலைவர்களும் போரின் நடுவே திடீரென யார் வந்தார்கள் என்று ஆச்சரியத்துடன் பார்த்தனர். புகை விலகியதும் பிரம்ம சக்கரத்தின் சக்தியை தன் வலிமையான கைகளால் தடுத்த அந்த நபரின் மீது அனைவரின் பார்வையும் விழுந்தது. இந்த காட்சியை பார்த்த சசிரேகா தனக்குள் நினைத்தார், நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். என் தங்கை மிகவும் புத்திசாலியாக மாறிவிட்டாள். வத்சலா உண்மையாகவே ஒரு அபூர்வ ரத்தினத்தை கண்டுபிடித்திருக்கிறாள். நீ ஒரு வலிமையான போட்டியாளரை கண்டுபிடித்திருக்கிறாய் சகோதரி. சசிரேகா வெறுப்புடன் சிந்தனையில் மூழ்கி இருந்தாள். ஆனால் புகை விலகியதும் கூட்டத்தில் இருந்து ஒரு இனிய குரல் கேட்டது. அப்பா என்று வத்சலா அழைத்தார். அனைவரின் கவனமும் அவள் பக்கம் திரும்பிவிட்டு மீண்டும் சக்கரத்தை பிடித்தவர் பக்கம் திரும்பியது. சக்கரத்தை பிடித்த நபர் வேறு யாரும் அல்ல, சசிரேகா மற்றும் வத்சலாவின் தந்தையான துவாரகர் குழுவின் தலைவர் சிவமாதவர்தான். உண்மையில் நிலைமை மோசமடைவதை பார்த்த சூரியவர்மன் நீண்ட நேரத்திற்கு முன்பே ஒரு வீரர் மூலம் சிவமாதவருக்கு செய்தி அனுப்பியிருந்தார். சிவமாதவரை பார்த்ததும் சூரியவர்மனும் தன் சிறகுகளை விரித்து அபிமன்யுவை நோக்கி பறந்தான். அப்போது இருமிக்கொண்டே ஒரு சிறுவன் புகையிலிருந்து வெளியே வந்தான். அவன் அபிமன்யு. அவன் உடலில் எந்த காயமும் இல்லை. ஆனால் குணசேகரனின் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. அப்போது ஒரு கனமான குரல் கேட்டது. உன் பெயர் என்ன இளைஞனே? இந்த குரலை கேட்டதும் அபிமன்யுவின் முகம் பயத்தில் உறைந்தது. தனக்கு முன்னால் இருப்பவர் தன்னை விட பல மடங்கு அதிக சக்திகளை கொண்டவர் என்பதை உணர்ந்த அவன் அந்த நபர் தன்னை தாக்க வந்ததாக நினைத்தான். அவன் கால்கள் அறியாமலேயே ஒரு அடி பின்னோக்கி சென்றன.
இதை பார்த்த சூரியவர்மன் முன்வந்து சிரித்தபடியே, அபிமன்யு, பயப்படாதே, இவர்தான் சிவமாதவர், துவாரகர் குழுவின் தலைவர் என்றார். சூரியவர்மனின் வாயிலிருந்து இந்த மர்ம குழுவின் தலைவரை பற்றி கேட்டதும் அபிமன்யு தன் துணிச்சலை நினைத்து வெட்கப்பட்டார். ஆனால் அப்போது ஒரு குரல் அவன் காதுகளில் விழுந்தது. இளைஞனே, பயப்படாதே, நான் உன் இடத்தில் இருந்திருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பேன். ஆனால் எதிராளியை தாக்க மட்டும் செய், கொல்ல நினைக்காதே. இப்படி கோபப்பட்டால் எதிர்காலம் கஷ்டமாக இருக்கும். இதை சொல்லும்போது அந்த நபரின் முகம் மலர்ந்தது, கண்கள் சிரிப்பில் சுருங்கின. அப்போது 4 தலைவர்களும் அங்கு வந்தனர். சிவமாதவர் அவர்களை பார்த்து, இந்த சிறிய போர் பஞ்சபூத வீரர்களை கூட இங்கே வரவழைத்ததை என்னால் நம்ப முடியவில்லை. இந்த தலைமுறை வீரர்கள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர்கள். குணசேகரனின் வெளிரிய முகத்தை பார்த்த தீவளைய பிரிவின் தலைவர் நாகேந்திரர் கோபமாக, சிறுவர்களே, நீங்கள் குருவிகள், உங்கள் உயரம் அறிந்து பறக்க பாருங்கள், இல்லையென்றால் என்று திட்டினார். நாகேந்திரர் வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு சிறிதும் அஞ்சாமல் சிரித்தபடியே, தலைவரே, நான் பறப்பதற்கென்றே பிறந்தவன். நான் போட்டிக்கும் சவாலுக்கும் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். ஒரு நாள் இந்த குருவி பருந்தாகும், அப்போது பாருங்கள் என்றவன், இருந்தாலும் உங்கள் அறிவுரைக்கு நன்றி. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காற்றை அடைத்து வைக்கலாம், நீரை தடுத்து நிறுத்தலாம், ஆனால் மின்னலை யாரும் சிறைப்பிடிக்க முடியாது. என் பயணம் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது என்று ஆணித்தரமாக சொன்னான். அவன் குரலில் இருந்த உறுதி அங்கிருந்த தலைவர்களையே ஒரு கணம் சிந்திக்க வைத்தது. அவனது கண்களில் தெரிந்த தீர்க்கம் அவன் சாதாரணமானவன் இல்லை என்பதை மீண்டும் பறைசாற்றியது. இதை சொல்லும்போது அவன் முகம் ஆக்ரோஷமாக இருந்தது. பதற்றம் அதிகரிப்பதை உணர்ந்த தலைவர் சிவமாதவர் உரக்க கூறினார், போதும், நிறுத்துங்கள் நாகேந்திரரை. இந்த சிறுவனின் தவறு என்ன? உங்கள் மகன்தான் இவனுடன் சண்டையிட வந்தான். இந்த சிறுவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைத்தான். இப்போது சொல்லுங்கள், இதில் அந்த சிறுவனின் தவறு உள்ளதா? சிவமாதவர் கடுமையான குரலில் தொடர்ந்து, குணசேகரா, ஒரு தலைவனின் மகனாக இருந்து கொண்டு தெருச்சண்டையில் ஈடுபடுபவனைப் போல நடந்து கொள்கிறாயே, உன் தந்தை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இதுதானா? உன் சக்தியை போட்டியில் காட்டு என்றார். மறுபுறம் குணசேகரனின் முகத்தில் அபிமன்யுவின் மீது வெறுப்பு இருந்தது. அவன் உரக்க கூறினான், தயாராக இரு சிறுவனே, சண்டை இன்னும் முடியவில்லை. 5 நாட்களில் உன்னை அனைவரும் பார்க்கும்படி ஒரு வழி பண்ணுகிறேன். அபிமன்யு அவன் வார்த்தைகளை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு தலைவர் சிவமாதவரை பின்தொடர்ந்தார். தங்கள் தந்தையை பார்த்த வத்சலா மற்றும் சசிரேகா இருவரும் அவருக்கு மரியாதை செலுத்தினர். அனைவரும் குழுவை நோக்கி நடக்கத் தொடங்கினர். இனி நடக்கப் போகும் இந்த போட்டியில் சுவாரஸ்யமாக என்ன நடக்கும்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிய மர்மம் நிறைந்த இந்த கதையை கேட்க தவறாதீர்கள். இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். அபிமன்யுவுக்கும் குணசேகரனுக்கும் இடையே நடந்த உக்கிரமான போர் 4 பெரும் தலைவர்களின் தலையீட்டால் ஒரு முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு அனைவரும் துவாரகர் குழுவின் தலைவர் சிவமாதவரை பின்தொடர்ந்து பேரரசுக்குள் நுழைந்தனர். வைரபுரி ஒரு சொர்க்க பூமியைப் போல காட்சியளித்தது. துவாரகர் குழுவின் பிரம்மாண்டமான மண்டபம் ஒரு கனவுலகம் போலவே இருந்தது. உயர்ந்து நின்ற பளிங்கு தூண்கள், அதில் தொங்கவிடப்பட்டிருந்த பட்டுத் திரைகள் காற்றில் மெதுவாக அசைந்தாடின. சர விளக்குகளிலிருந்து வந்த ஒளி அங்கிருந்த வீரர்களின் தங்க ஆபரணங்களில் பட்டு தெரித்து மண்டபத்தையே ஜொலிக்க வைத்தது. எங்கு பார்த்தாலும் வீரர்களின் உற்சாக குரல் எதிரொலித்தன. ஒரு வீரன் தன் நண்பனின் தோளில் கை போட்டு, நண்பா, இந்த பழரசத்தை சுவைத்துப்பா, 50 ஆண்டுகள் பழமையானது, தொண்டையில் இறங்கும் போது தேன் போல இருக்கிறது என்று கத்தினான். இன்னொரு வீரன், இன்று குடித்து மகிழ்வோம், நாளைக்கு களத்தில் எதிரிகளை நசுக்கி மகிழ்வோம் என்று போர்க்குரல் எழுப்பினான். சலசலவென பேசிக் கொண்டிருந்த அந்த கூட்டம் திடீரென அமைதியானது. அனைவரின் பார்வையும் நுழைவாயிலின் பக்கம் திரும்பியது. அங்கே செக்கச்சிவந்த நிறத்தில் ஒரு பேரழகி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள். அவள் வேறு யாருமல்ல, துவாரக குல இளவரசி வத்சலா. அவள் அணிந்திருந்த அந்த சிவப்பு நிற ஆடை தரையில் ஒரு ரோஜா நதி பாய்ந்து வருவது போல இருந்தது. அவளது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு கம்பீரம் தெரிந்தது. ஒரு வீரன் தன் நண்பனை இடித்து, நண்பா, இவள் பெண்ணே இல்லை, வானுலக தேவதை, இவளை திருமணம் செய்பவன் கொடுத்து வைத்தவன் என்று பெருமூச்சு விட்டான். மற்றொருவன், வாயை மூடு,
அவளை பார்ப்பதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை. அவளை நெருங்கினால் எரிந்து விடுவோம் என்று எச்சரித்தான். ஆனால் வத்சலாவின் கண்கள் தன்னை மொய்த்திருந்த அந்த கூட்டத்தை ஊடுருவி மண்டபத்தின் ஒரு மூலையில் தனித்து நின்று இருந்த ஒருவனை தேடின. அங்கே கையில் ஒரு குவளையுடன் எந்த சலனமும் இல்லாமல் சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் அபிமன்யு. வத்சலா மெல்லிய புன்னகையுடன் அவனை நோக்கி நடந்தாள். அவள் வரும் வேகத்தை பார்த்த மற்ற வீரர்கள் வழிவிட்டனர். அபிமன்யுவின் அருகில் சென்ற அவள் அவன் தோளில் கை வைத்துக் கொண்டு செல்லமாக கோபித்துக் கொண்டாள். என்ன அபிமன்யு இது? எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் மட்டும் ஏன் இப்படி தனிமரமாக ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு கூட்டம் பிடிக்காதா? அவளது தேன் போன்ற குரலை கேட்ட அபிமன்யு மெதுவாக திரும்பினான். அவன் கண்கள் வத்சலாவை மேலிருந்து கீழ் வரை ஆராய்ந்தன. அபிமன்யு முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது. தன் கையில் இருந்த குவளையில் இருந்த திராட்சை ரசத்தை முழுவதுமாக அருந்துவிட்டு அவளை பார்த்து சிரித்தான். இளவரசி வத்சலா, பொதுவாக சிவப்பு நிறம் என்றால் ஆபத்து என்று சொல்வார்கள். ஆனால் இன்று இந்த சிவப்பு நிற உடையில் உங்களை பார்க்கும் போது ஆபத்து கூட அழகாக தெரிகிறது. நீங்கள் ஒரு தேவதையைப் போல இருக்கிறீர்கள். அபிமன்யுவின் இந்த எதிர்பாராத பாராட்டை கேட்டதும் வத்சலாவின் கண்கள் தீப்பற்றிக் கொண்டதைப் போல சிவந்தன. அவளது இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. அவள் நாணத்துடன், போதும் போதும், ஒரு வீரனுக்கு இவ்வளவு ரசனை ஆகாது. நீங்கள் என்னை வெக்கப்பட வைக்கிறீர்கள் என்றார். பின் அவன் கையில் இருந்த குவளையை பார்த்துவிட்டு சொன்னான், இது சாதாரண மது இல்லை அபிமன்யு. இது வடக்கு பனிமலையில் விளையும் அபூர்வமான நீல திராட்சையில் செய்தது. இதை அருந்தினால் போர்க்களைப்பு நீங்கி நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும். முழுமையாக குடியுங்கள். அபிமன்யு சிரித்தான். அப்படியா? உங்கள் அன்பே எனக்கு போதை ஏற்றும் போது இந்த மது எதற்கு? வத்சலா அவன் கையை பற்றி கொண்டாள். நீங்கள் அதிகம் பேசுகிறீர்கள். சரி, வாருங்கள், உங்களை என் தந்தையிடம் அறிமுகப்படுத்துகிறேன். அவர் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறார். அவர்கள் இருவரது பேச்சிலும் நடிப்பு நிறைந்து வழிவதை தெளிவாக உணர முடிந்தது. அவர்கள் இருவரும் காதல் வயப்பட போகும் இளவரசர் இளவரசி போல நடந்து கொண்டனர். அவர்கள் இருவரும் கூட்டத்தை ஊடுருவி சென்ற போது பல ஜோடி கண்கள் அவர்களை பொறாமையுடன் பார்த்தன. ஒரு வீரன் வெறுப்புடன் தன் அருகில் இருந்தவனிடம் சொன்னான், ஏய், அங்க பார், அந்த பையன்தானே அவன்? அந்த குணசேகரனுடன் சண்டை போட்டானே, அவன்தானே இவன்? அதற்கு மற்றவன் ஏளனமாக சிரித்தான். ஆமாம், அவன்தான். பார்க்க பெரிய வீரன் போல் தெரியவில்லை. ஏதோ அதிர்ஷ்டத்தில் தப்பித்திருக்கிறான். 4 தலைவர்கள் வந்து சண்டையை நிறுத்தாமல் இருந்திருந்தால் குணசேகரன் இவனை இந்நேரம் சுக்குநூறாக சிதைத்திருப்பான். இல்லை என்றால் அந்த இடத்திலேயே எரித்து சாம்பலாக்கி இருப்பான் என்று வெறுப்போடு கூறினான். அப்போது அங்கே வந்த வேறொரு வீரன், நண்பர்களே, இவன் மீது கோபப்பட பயன் இல்லை. இன்னும் 5 நாட்களில் நடக்கப் போகும் போட்டியை யார் பலசாலி என்பதை தீர்மானிக்கும். அதில் இவனை நகர்த்தி வத்சலாவின் அருகே இந்த தினகரன் அமர்வே என்று வீரவசனம் பேசினான். அவன் பேசி முடிப்பதற்குள் பரதன் அவன் முன்னே மின்னல் வேகத்தில் வந்து நின்றான். இனி ஒரு வார்த்தை பேசினால் போட்டி நடக்கும், ஆனால் அதில் நீ இருக்க மாட்டாய் என்று எச்சரித்தான். அதை கேட்ட தினகரன் கோபமடைந்தான். சண்டை வெடிக்கும் நிலை உருவானது. அப்போது பின்னால் இருந்து ஒரு மென்மையான கை தினகரனின் தோளை தொட்டது. தினகரா, இங்கேயா இருக்கிறாய்? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுவது? பா, என் தந்தையிடம் உன்னை அறிமுகம் செய்கிறேன். அந்த குரலை கேட்டதும் தினகரன் திரும்பினான். அவனை அழைத்தது அனுராதா, துவாரக குலத்தின் தலைவரின் இன்னொரு மகள். அனுராதாவை பார்த்ததும் தினகரன் தனது கோபத்தை மறைத்துக் கொண்டு சிரித்தான். ஓ அனுராதா, உன்னைத்தான் தேடிக் கொண்டிருந்தேன். இந்த முட்டாள்களிடம் பேசிக் கொண்டிருந்ததில் நேரம் போய்விட்டது என்றா. இதற்கிடையில் மண்டபத்தின் மையப்பகுதியில் ஒரு கம்பீரமான குரல் ஒலித்தது. வீரர்களே, அனைவரும் கவனியுங்கள். துவாரகர் குலத்தின் வீர திருவிழாவிற்கு வந்திருக்கும் இளம் வீரர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் என்று கர்ஜனை போல ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் தலைவர் சிவமாதவருடையது. அவர் ஒரு மேடையில் ஏறி நின்றார். அவருக்கு பின்னால் அவரது மனைவிகள் வரிசையாக வந்து நின்றனர். அதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர். அவர்கள் அணிந்திருந்த பல வண்ண உடைகள் அந்த மேடையில் ஒரு வானவில்லையே உருவாக்கியது. ஊதா, பச்சை, சிவப்பு, மஞ்சள் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறத்தில் ஜொலித்தனர். சிவமாதவர் கையில் தங்க குவளையுடன் கம்பீரமாக நின்றார். இன்று முதல் 5 நாட்களில் சரித்திரம் படைக்கப் போகும் போட்டி துவங்குகிறது. அதற்கு முன்னர் நன்றாக குடித்து மகிழுங்கள், கொண்டாடுங்கள். வீரர்கள் அனைவரும் உற்சாகத்தில் தலைவர் சிவதாமர் வாழ்க என்று கோஷம் எழுப்பினர்.
அவர் பேசி முடித்ததும் அவருக்கு அருகில் இருந்த சுருக்கங்கள் நிறைந்த முகத்தைக் கொண்ட முதியவர் ஒருவர் முன்னால் வந்தார். அவர் பெயர் செல்வராயர், துவாரகர் குல மூத்தவர்களில் ஒருவர். அவர் கூட்டத்தை பார்த்து, இளைஞர்களே, அமைதி. இந்த போட்டியின் விதிகள் மற்றும் பரிசுகளை அறிவிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். இதில் வெற்றி பெறுபவருக்கு 2 பரிசுகள் காத்திருக்கின்றன. 1, அவர் எந்த இளவரசியின் வேட்பாளராக இருக்கிறாரோ அவரையே திருமணம் செய்து கொள்ளலாம். இதை கேட்டதும் இளைய வீரர்கள் உற்சாகத்தில் கூச்சலிட்டனர். செல்வராயர் கையை உயர்த்தினார். அவசரப்படாதீர்கள். 2வது பரிசு அதைவிட பெரியது. வெற்றியாளருக்கு இந்த குழுவின் பரம ரகசியமான துவாரக கதவுக்குள் நுழையும் வாய்ப்பு கிடைக்கும். என்னை நம்புங்கள். அதற்குள் சென்றால் அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் அடையக்கூடிய சக்தியை ஒரே நாளில் அடைந்து விடுவீர்கள். இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த அறிவிப்பு அபிமன்யுவின் காதுகளில் தேனாக பாய்ந்தது. அவனுக்கு தேவை அந்த சக்திதான். அவன் வத்சலாவிடம் மெதுவாக கேட்டான். வத்சலா, உண்மையிலேயே அந்த மர்ம கதவுக்கு பின்னால் அவ்வளவு சக்தி இருக்கிறதா? வத்சலா ரகசியமாக, ஆம் அபிமன்யு, அது எங்கள் முன்னோர்களின் பொக்கிஷம். அதை அடைந்தவர்கள் யாரும் தோற்றதாக சரித்திரமே இல்லை. ஆனால் அதற்குள் செல்வது உயிருக்கு ஆபத்து என்றார். அபிமன்யு தலையசைத்தான். அவன் கண்களை மூடி மண்டபத்தில் உள்ள வீரர்களின் சக்தியை ஆராய்ந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்குள்ள சில வீரர்களின் சக்தியை அவனால் உணரக்கூட முடியவில்லை. அவர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர். அபிமன்யுவின் நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. அவன் முணுமுணுத்தான். இவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. இவர்களின் சக்தி என் கணிப்புக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கிறது. இவர்களை எல்லாம் சமாளித்து நான் எப்படி ஜெயிப்பேன்? அவன் முகத்தில் தெரிந்த கவலையை பார்த்த வத்சலா அவன் கையை ஆதரவாக பற்றிக் கொண்டார். அபிமன்யு, என்ன ஆயிற்று? இல்லை, போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிலர் மிகவும் ஆபத்தானவர்களாக தெரிகிறார்கள். நான் நினைத்ததை விட இது கடினமாக இருக்கும் போலிருக்கிறது என்றான் அபிமன்யு. வத்சலா அவன் கண்களை நேராக பார்த்து சொன்னான். இவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. என் கணிப்பு ஒருபோதும் பொய்க்காது. உன் அளவிற்கு இங்கு எவரும் இல்லை. ஒருவேளை நீ ஜெயிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. என் ஆதரவு உனக்குத்தான். வத்சலாவின் வார்த்தைகள் அபிமன்யுவுக்கு புதிய தெம்பை கொடுத்தன. அவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். நன்றி வத்சலா. இதற்காகவாவது நான் ஜெயிக்க வேண்டும். அப்போது சிவமாதவர் மீண்டும் கூட்டத்தை, கடைசியாக ஒரு எச்சரிக்கை. போட்டி நடக்கும் களத்தை தவிர வெளியே யாரும் சண்டையிடக்கூடாது. அப்படி மீறி யாராவது சண்டையிட்டால் அவர் இந்திரபுரி பேரரசை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, வனவேடர் குலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, என் குழு அவரை கொல்லத் தயங்காது. இது துவாரகர் குழுவின் கட்டளை. சிவமாதவரின் இந்த அறிவிப்பை கேட்ட பிறகுதான் அபிமன்யுவுக்கு புரிந்தது ஏன் வத்சலாவின் குழுவினர் எல்லையிலிருந்து அவசரமாக உள்ளே வந்தார்கள் என்று. எல்லாம் அமைதியாக போய்க் கொண்டிருந்த நேரம் திடீரென மண்டபத்தின் நுழைவாயிலில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. அங்கிருந்த காற்றழுத்தம் திடீரென குறைந்தது போல இருந்தது. மெல்லியதாக வீசிக்கொண்டிருந்த காற்று உறைந்து போனது. வாசலுக்கு அருகில் நின்றிருந்த சில பலவீனமான வீரர்கள் திடீரென நெஞ்சை பிடித்துக்கொண்டு மூச்சு திணறினர். ஒரு சிலர் கண்களை இருட்டி கீழே மயங்கி விழுந்தனர். என்ன நடக்கிறது? எனக்கு ஏன் மூச்சு முட்டுகிறது? ஒரு வீரன் பதறினான். யாரோ வருகிறார்கள், மிகவும் சக்தி வாய்ந்த யாரோ வருகிறார்கள் என்று இன்னொருவன் அலறினான். அபிமன்யு திடுக்கிட்டு திரும்பினான். அவன் கண்கள் விழிப்புடன் நுழைவாயிலை நோக்கின. வத்சலா, யார் வருவது? காற்று ஏன் எப்படி மாறுகிறது என்று பதற்றத்துடன் கேட்டான். வத்சலாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கும் தெரியவில்லை. இந்த சாம்ராஜ்யத்தில் எனக்கு தெரிந்து இப்படி ஒரு சக்தி யாருக்கும் இல்லை என்றான். அப்போது கூட்டத்தை பிளந்து கொண்டு ஒரு உருவம் உள்ளே வந்தது. அவன் ஒரு இளைஞன். வெண்ணிற ஆடை அணிந்திருந்தான். வயது 24க்கு மேல் இருக்காது. பார்ப்பதற்கு ஒரு சிற்பம் போல அழகாக இருந்தான். ஆனால் அவனது கண்களில் இருந்த கூர்மையும் அவன் உடலில் இருந்து வெளிப்பட்ட ஆக்ரோஷமான சக்தியும் அங்கிருந்த அனைவரையும் உறைய வைத்தன. அவன் நடந்து வரும்போது அவனது காலடி சத்தம் கூட கேட்கவில்லை. ஆனால் அவன் கடந்து சென்ற இடங்களில் இருந்த மேஜை விளக்குகள் படபடவென ஆடிப்போயின. அவன் பாதம் பட்ட இடத்தில் தரை லேசாக பனியில் உறைந்தது போல வெளுத்தது. அபிமன்யு அதிர்ச்சியில் உறைந்தான். இவனது சக்தியை என்னால் அளவிட முடியவில்லையே. சூரியவர்மனின் சக்தியை விட பயங்கரமான சக்தியாக இருக்கிறதே. யார் இவன்? மேடையில் இருந்த சிவமாதவர் மற்றும் பெரியவர்களின் முகங்களிலும் பீதி தெரிந்தது. மௌனத்தை கலைக்க
முதியவர் செல்வராயர் முன் வந்தார். இளைஞனே, நில். செல்வராயரின் குரலில் நடுக்கம் கலந்திருந்தது. நீ யார்? எந்த இளவரசி உன்னை தேர்ந்தெடுத்தார்? நீ எந்த குழுவைச் சேர்ந்தவன்? சொல். உன் சக்தியை பார்த்தால் நீ தேவநயன நிலையின் முதல் கட்டத்தில் இருப்பவன் போல் தெரிகிறது. செல்வராயர் இப்படி சொன்னதும் அரங்கம் அதிர்ந்தது. எனது தேவநயன நிலையா? இவ்வளவு சிறிய வயதிலா என்று வீரர்கள் தங்களுக்குள் கிசுகிசித்தனர். ஒருவன் பயத்துடன் சொன்னான், இவன்தான் அவன். ஒரே நேரத்தில் 3 கஜசூர வீரர்களை எதிர்த்து சண்டையிட்டவன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயோ, இவன் வந்தால் நாம் எங்கே ஜெயிப்பது? ஆனால் அந்த வெள்ளை ஆடை இளைஞன் செல்வராயரை பார்த்து ஒரு மெல்லிய ஆனால் திமிரான புன்னகையை வீசினான். மூத்தவரே, என்னை தெரியவில்லை என்று பொய் சொல்லாதீர்கள். 2 கஜசூர நிலை வீரர்களை ஒரே நேரத்தில் மண்ணை கவச் செய்தவன் நான். என் பெயர் நவநீதன். இந்த விஷயம் ஊருக்கே வெளிச்சம். ஆனால் உங்களைப் போன்ற பேரரசின் தூண்களுக்கு முன்னால் நான் வெறும் தூசுதான் என்று பணிவாக சொல்வது போல கிண்டலாக சொன்னான். செல்வராயர் தனது கோபத்தை வெளிக்காட்டாமல் அடக்கிக் கொண்டார். உன் புகழை நீயே பாடிக்கொள்வதில் உனக்கு நிகர் நீயே. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரவில்லை. தற்பெருமை இருக்கட்டும், நீ எந்த குழுவைச் சேர்ந்தவன் என்பதை சொல் என்று அதிகார தோரணையில் கேட்டார். இருப்பினும் செல்வராயருக்குள் ஒருவித நடுக்கம் இருந்தது. நான் 50 ஆண்டுகால ரத்தமும் வியர்வையும் சிந்தி எட்டிய இந்த நிலையை இவன் இவ்வளவு சிறிய வயதில் எப்படி எட்டினான்? இது சாத்தியமே இல்லையே. இவன் பின்னால் இருக்கும் சக்தி எது என்று தன்னுள் விடை தெரியா கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போது அந்த இளைஞன் சொன்ன பதில் மண்டபத்தில் இருந்த அனைவரையும் தூக்கி வாரி போட்டது. அங்கிருந்த இசைக்கருவிகளின் சத்தம் கூட அடங்கி நிசப்தம் நிலவியது. பெரியவரே, இதோ இங்கே கூடியிருக்கும் 100கணக்கான வீரர்களிடம் நீங்கள் இத்தகைய கேள்விகளை கேட்கவில்லை. அவர்கள் யார், எந்த திசையில் இருந்து வந்தார்கள் என்று நீங்கள் விசாரிக்கவில்லை. ஆனால் என்னிடம் மட்டும் ஏன் இந்த விசாரணை? இது அபட்டமான பாரபட்சம் இல்லையா? வீரர்களை வரவேற்க வேண்டிய இடத்தில் இப்படியா மிரட்டுவது? உங்கள் செயல் துவாரகர் குலத்தின் பாரம்பரிய கௌரவத்திற்கே இழுக்கு என்று உங்களுக்கு தெரியாதா? அவன் இதை கூறிவிட்டு கூட்டத்திலிருந்து அபிமன்யுவை பார்த்து ஒரு மர்மமான புன்னகையை உதிர்த்தான். அந்த புன்னகையில் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்திருந்தது. அபிமன்யு திகைத்துப் போனான். இவன் ஏன் என்னை பார்க்கிறான்? இவன் பார்வையில் ஏதோ அர்த்தம் இருக்கிறதே. இவனுக்கு என்னை முன்பே தெரியுமா? அல்லது என் மாறுவேடத்தை கண்டுபிடித்து விட்டானா? துவாரகர் குலத்தில் போட்டியில் பங்கேற்க வந்த வீரர்களுக்கான கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு மர்ம வீரன் திடீரென்று அங்கு வந்து பரபரப்பை ஏற்படுத்தினான். துவாரகர் குல மூத்தவர்களையே அவமரியாதையாக பேசினான். அப்போது அவனது பார்வை கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த அபிமன்யு மீது திரும்பியது. அவன் அபிமன்யுவை பார்த்து சிரித்தான். அதைக் கண்டு அபிமன்யு திடுக்கிட்டான். இவன் யார்? இவனுக்கு என்ன எப்படி தெரியும் என்று அவனது மனதுள் பல கேள்விகள் எழுந்தன. அபிமன்யுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் குழப்பத்தோடு யோசிக்க ஆரம்பித்தான். இவன் பார்வையில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது. சாதாரண வீரனால் வெறும் பேச்சில் இப்படி ஒரு அதிர்வலையை உண்டாக்க முடியாது. இவன் ஆபத்தானவன். ஆனால் ஏன் என்னை குறிவைக்கிறான் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். செல்வராயர் குரலை உயர்த்தினார். வார்த்தைகளை அளந்து பேசு இளைஞனே. நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, உன் பின்புலம் தெரியாமல் உன்னை உள்ளே அனுமதிக்க முடியாது. இது துவாரகர் குலத்தின் எல்லை. பெயர் தெரியாத மர்ம நபர்களை போட்டிக்குள் அனுமதிப்பதில்லை என்பது எங்கள் விதி. எதிரி நாட்டு ஒற்றர்கள் உள்ளே நுழைவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. வெளியேறு. சூழல் மிகவும் இறுக்கமாக மாறியது. வீரர்கள் அனைவரும் மூச்சடக்கி பார்த்து கொண்டிருந்தனர். செல்வராயர் காவலர்களை அழைக்க கையை உயர்த்திய அந்த நொடி திடீரென கூட்டத்தில் இருந்து ஒரு வசீகரமான நறுமணம் வீசியது. அது மல்லிகையும் சந்தனமும் கலந்த ஒரு வாசனை. சற்று பொறுங்கள் பெரியவரே என்று ஒரு மென்மையான ஆனால் ஆளுமை நிறைந்த பெண் குரல் கேட்டது. வெள்ளை நிற ஆடை அணிந்த ஒரு பெண் தேவதை போல கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன் வந்தார். அவள் வேறு யாரும் அல்ல, சந்திரபுரியின் 2வது இளவரசி சசிரேகாதான். அவள் அந்த மர்ம வீரனின் அருகில் சென்று நின்று செல்வராயரை பார்த்து புன்னகைத்தாள். பெரியவர் செல்வராயரே, ஏன் இவ்வளவு பதற்றம்? இவன் பெயர் நவநீதன். சூரியபுரி பேரரசின் மிகச்சிறந்த வீரர்களே இவனும் ஒருவன். இவனுக்கு குடும்பம், குழு என்று யாரும் இல்லை. தனி ஒருவனாக போரிடும் இவனுக்காக நான் ஆதரவு கொடுக்கிறேன். இப்போது உங்கள் சந்தேகம் தீர்ந்ததா? இவன் போட்டியில் கலந்து கொள்ளலாமா என்று கேட்டார். சசிரேகாவின் குரலில் இருந்து அந்த அதிகாரம் செல்வராயரை யோசிக்க வைத்தது. இவ்வாறு சொல்லிவிட்டு
அவள் அபிமன்யுவின் பக்கம் திரும்பினாள். அவனது கண்களை நேராக பார்த்து உதட்டோரத்தில் ஒரு மர்மமான புன்னகையை வீசிவிட்டு, உங்களை சந்திரபுரிக்கு வரவேற்கிறேன் நவநீதரே என்று கூறிவிட்டு மீண்டும் கூட்டத்திற்குள் மறைந்தார். செல்வராயர் நவநீதனை உற்று பார்த்தார். சசிரேகாவை கூறிய பிறகு மறுக்க வழி இல்லை. அவர் பெருமூச்சு விட்டுவிட்டு, சரி, சசிரேகா சொன்னதால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நவநீதா, உன் அடையாளம் தெரிந்துவிட்டது. இந்த 5 நாட்களில் உங்கள் தகவல்களை சேகரிப்போம். அதுவரை நீ எங்கள் குழுவின் சிறப்பு விருந்தினர் என்றார். இதை கேட்டதும் மேடையில் இருந்த துவாரகர் குழுவின் தலைவர் சிவமாதவர் பலமாக சிரித்தார். அவர் சிரித்த சத்தம் இடி முழக்கம் போல இருந்தது. அந்த சத்தத்தின் அதிர்வில் மண்டபத்தின் பெரிய ஜன்னல் கண்ணாடிகள் லேசாக அதிர்ந்தன. பலவீனமான வீரர்கள் தங்கள் காதுகளை பொத்திக் கொண்டனர். அது வெறும் சிரிப்பு அல்ல, ஒரு சிங்கத்தின் கர்ஜனை. அருமை! எப்பேற்பட்ட வீரர்களாக இருந்தாலும் துவாரகர் குழு அவர்களை வரவேற்கும் என்று முழங்கிய அவர் தனது மதுக்கோப்பையை உயர்த்தி காட்டி ஒரே மூச்சில் அதை குடித்தார். குடியுங்கள் வீரர்களே, இன்று கொண்டாட்டத்தின் நாள் என்றார். இந்த தருணத்திற்காகவே காத்திருந்த வத்சலா உடனே அபிமன்யுவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு தன் தந்தையை நெருங்கினார். அப்பா, அப்பா, இங்க பாருங்கள்! வத்சலா உற்சாகமாக கூப்பிட்டா. சிவமாதவர் திரும்பினார். சொல் வத்சலா, யார் இந்த இளைஞன்? வத்சலா பெருமையுடன், அப்பா, இவர்தான் ருத்ரன். அதாவது இவர் உண்மையான பெயர் அபிமன்யு. நான் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் இவர்தான். அந்த திமிர் பிடித்த குணசேகரனுடனும் பஞ்சபூத வீரனுடனும் சண்டையிட்டவர் இவர்தான். இவர் உங்களை சந்திக்க விரும்பினார் என்று மூச்சு விடாமல் பேசினார். அவள் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. ஆனால் அபிமன்யு சற்று தயக்கத்துடனும் பணிவுடனும் சிவமாதவருக்கு தலை வணங்கினார். வணக்கம் தலைவர் சிவமாதவரே என்றார். சிவமாதவர் அபிமன்யுவை ஏற இறங்க பார்த்தார். அவரது கண்கள் அபிமன்யுவின் உடலை ஆராய்ந்தன. ஓஹோ, நீதான் அந்த பையனா? சிவமாதவர் வியப்புடன் கேட்டார். நம்பவே முடியவில்லை. வெறும் 17 வயதில் உன்னை விட 4 நிலைகள் உயர்ந்த ஒரு வீரனை எதிர்த்து போரிட்டு உயிரோடு திரும்பியிருக்கிறாய் என்றால் நீ சாதாரண ஆள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே சிவமாதவர் அபிமன்யுவின் தோளில் தட்டினார். அது சாதாரண தட்டல் அல்ல. அவர் வேண்டுமென்றே தனது சக்தியின் ஒரு பகுதியை ஒரு மலையின் எடையைப் போல அபிமன்யுவின் தோளில் இறக்கினார். சாதாரண வீரனாக இருந்தால் அந்த இடத்திலேயே மண்டியிட்டிருப்பான். ஆனால் அபிமன்யு அவன் கால்கள் தரையில் வேரூன்றியதைப் போல சிறிதும் அசையாமல் அந்த அழுத்தத்தை தாங்கிக் கொண்டு சிவமாதவரின் கண்களை நேராக பார்த்து புன்னகைத்தார். சிவமாதவரின் கண்களில் ஆச்சரியம் விரிந்தது. பிரமாதம் என்று மனதிற்குள் நினைத்தார். உன் கண்களில் தெரியும் அந்த தீர்க்கம் எனக்கு பிடித்திருக்கிறது. இதே வேகத்தில் சென்றால் நீ சீக்கிரமே என்னை விட பெரிய வீரனாகி விடுவாய் என்று சிரித்தார். அபிமன்யு அடக்கமாக, தங்கள் பாராட்டுக்கு நன்றி தலைவரே, எல்லாம் பெரியவர்களின் ஆசீர்வாதம் என்றார். சிவமாதவர் வத்சலாவை பார்த்து, வத்சலா, உன் தேர்வு பிரமாதம். இவரை போன்ற ஒரு வீரரை தேர்ந்தெடுத்ததன் மூலம் இந்த குழுவின் வருங்கால தலைவியாகும் தகுதி உனக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டாய். இந்திரபுரி பேரரசில் நீ செய்த சாதனைகள் இங்கும் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார். அபிமன்யு அந்த புகழ்ச்சியில் மயங்கவில்லை. அவனுக்கு அந்த சூழல் சற்று அசௌகரியமாக இருந்தது. அவன் பயிற்சியில் கவனம் செலுத்த விரும்பினான். மெதுவாக தொண்டையை செருமிக் கொண்டு, தலைவர் சிவமாதவரே, உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. ஆனால் என்று இழுத்தான். ஆனால் என்ன? தயங்காமல் கேள் என்றார் சிவமாதவர். நீண்ட பயணத்தாலும் சண்டையாலும் நான் மிகவும் சோர்ந்து விட்டேன். எனக்கு ஓய்வு தேவை. அது மட்டுமல்ல, போட்டிக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றன. இந்த கொண்டாட்டங்களை விட நான் என் திறமையை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் அமைதியாக பயிற்சி செய்ய ஒரு தனியான இடம் வேண்டும். நான் கிளம்பலாமா என்று கேட்டான். தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்.